ஜனநாயகன் வரும்னு பார்த்தா தெறி ரீரிலீஸ் ஆகுது. இந்த தெறி ரீரிலீஸால சிவகார்த்திகேயனோட தாய் கிழவி படத்துக்கு சிக்கல் ஏற்படுமா? இப்ப நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஜனநாயகன் திரைப்படம் இப்போதைக்கு வரப்போறது கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அதாவது ஜனநாயகன் படத்தோட வழக்க வாபஸ் பெறப்பட்டதுக்கு அப்புறமா சென்சார் போர்டை வந்துட்டு படக்குழு அணுகிச்சா, அது மட்டும் இல்லாம ரிசர்வ் கமிட்டி அமைக்கப்பட்டதா, 18 நாட்களுக்குள்ள தணிக்கை சான்றிதழ் கிடைக்கப்படும்னு சொன்னாங்க. இது என்னாச்சு அப்படின்ற ஒரு மாதிரியான சந்தேகங்கள் தான் இப்போ எழுந்திருக்கு. இதனால இந்த படம் வந்துட்டு இப்போதைக்கு ரிலீஸ் ஆகாது அப்படின்ற முடிவுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. இப்போ பிப்ரவரி மாசத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ சினிமா, அதாவது படங்கள் ரிலீஸ் ஆகுறதுல மந்தமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். இதனால இப்போ நிறைய படங்களை வந்து ரீரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காதலர் தினத்தை முன்னிட்டு நிறைய படங்களை ரீரிலீஸ் பண்ணாங்க. அதாவது என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மௌனம் பேசியதே, சூர்யாவோட மௌனம் பேசியதே அந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் மிகவும் முக்கியமா டி ராஜேந்திரன் இயக்கிய உயிருள்ளவரை உஷா திரைப்படத்தையுமே ரீலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம காதலர் தினம், மின்னலே, இந்த மாதிரி நிறைய படங்களை வந்து ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீரிலீஸ் தான் ரொம்பவே ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. இப்போ பழைய படங்களை டிஜிட்டல் முறைக்கு மாத்தி அதை ரீரிலீஸ் பண்றாங்க. அதுக்கான மௌசுமே அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னா, ஆரம்ப காலகட்டத்துல அந்த படத்தை யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்துட்டு அந்த படத்தை பார்த்திருக்க மாட்டாங்க. அதனால இப்போ மறுபடியுமே ரீரிலீஸ் பண்றதுனால அந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆவலா இருக்காங்க. அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு காத்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி விஜயோட கில்லி, சச்சின், துணிவு, அதுக்கப்புறமா மங்காத்தா, இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து ரீரிலீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ரஜினிகாந்தோட நடிப்புல வெளியான படையப்பா படம், இப்படி நிறைய படங்களை சொல்லிட்டே போகலாம். இந்த மாதிரி நிறைய படங்களை ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படங்களுக்கான வரவேற்புமே அதிகமா இருந்துச்சு. வசூலையுமே வாரி குவிச்சுது அப்படின்னு தான் நாம சொல்லணும். இப்படி இருக்கக்கூடிய நிலையில இப்ப மறுபடியுமே ஒரு சில படங்களை வந்து ரீரிலீஸ் பண்ண போறாங்க. அதுல மறுபடியும் ஏற்கனவே ரீரிலீஸ் பண்ணாங்க கில்லி. அது வந்துட்டு வசூல் சாதனை பண்ணி இருந்துச்சு. அதாவது மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது ரீரிலீஸ் பண்ணதுல இது வந்து அதிகமான வசூல் சாதனை படைச்சிருந்தது அப்படின்னு வந்து சாதனை படைச்சிருந்தது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இப்ப மறுபடியுமே வந்துட்டு இந்த விஜயோட கில்லி படத்தை ரீரிலீஸ் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம நடிகர் அஜித்குமாரோட துணிவு படத்தையுமே ரீரிலீஸ் பண்ண போறாங்களாம். இதுதான் இப்போ வந்து கொஞ்சம் பரபரப்பா பேசப்படுது. இது மட்டும் இல்லாம இப்போ புது படங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வரக்கூடிய பிப்ரவரி 27 சிவகார்த்திகேயனோட தாய் கிழவி இந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆக இருக்குது. இந்த படத்துல நடிகை ராதிகா வந்துட்டு ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இவங்க தான் லீட் ரோல், அதாவது ஒரு வயசான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ ரியாலிட்டிக்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம நடிகை ராதிகா பத்தி சொல்லணும் அப்படின்னா எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலுமே பிச்சு உதறிடுவாங்க. இதுலயுமே அப்படிதான் ஒரு பாட்டி கதாபாத்திரத்துல ரொம்பவே பக்காவா நடிச்சிருக்காங்க. ஒரு சில காட்சிகளை பார்க்கும்போது இவங்களா இப்படி இருக்காங்க, அப்படியே ஒரு பாட்டி மாதிரியே இருக்காங்க. அதாவது பாட்டி எப்படி பேசுவாங்க, எந்த மாதிரி நடந்துக்குவாங்க, என்னென்னலாம் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி அப்படி தத்ரூபமா நடிச்சு கொடுத்துருக்காங்க. இதனால இந்த படத்துக்கான எதிர்பார்ப்புமே அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம வாரா தாய் கிழவி அப்படின்ற பாடலுமே வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் இப்போ இந்த படம் வந்துட்டு பிப்ரவரி 27 வந்து ரிலீஸ் பண்றதா அறிவிச்சிருக்காங்க. இது சிவகார்த்திகேயனுடைய இயக்கத்துல வருது. இதனால வந்து ரொம்பவே எதிர்பார்ப்பு அதிகமா தான் இருக்குது. ஆனா இப்போ ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஏற்கனவே கடந்த ஜனவரி பொங்கல் டைம்ல வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இப்போ ஜனநாயகன் படத்தை வந்து 9 ரிலீஸ் பண்றதா அறிவிச்சிருந்தாங்க. சென்சார் போர்டு வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனையா இருந்ததுனால அந்த படம் வந்துட்டு திட்டமிட்டபடி வந்துட்டு ரிலீஸ் பண்ண முடியல. ஜனநாயகன் படம் ரிலீஸ் தேதி சொன்னதுக்கு அப்புறமா இந்த பராசக்தி படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து தள்ளி வச்சாங்க. இதனால ஜனநாயகனுக்கு போட்டியா பராசக்தியை வந்து வெளியிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சையான விஷயங்களுமே வந்துச்சு. ஆனா பராசக்திக்கு வந்து சென்சார் போர்டு வந்து சான்றிதழ் கொடுத்துட்டாங்க. ஜனநாயகன் திரைப்படத்துக்கு வந்து கொடுக்கல. இதனால படம் ரிலீஸ் ஆகல. இப்படி இருக்கக்கூடிய நிலையில இப்போ சிவகார்த்திகேயனோட தாய் கிழவி படம் ரிலீஸ் ஆக போகிறது பிப்ரவரி 27. அதே நேரத்துல தான் இப்போ மறுபடியுமே இந்த தெறி படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ண போவதா அறிவிச்சிருக்காங்க. அதாவது நடிகர் விஜய் நடிச்சு ரொம்பவே ஹிட்டான திரைப்படம் தான் தெறி. இந்த படத்துல வந்து சமந்தா, எமி ஜாக்சன், ராதிகா இவங்க எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. இந்த படம் அவ்வளோ நல்லா இருக்கும். இப்படி ஏற்கனவே இந்த படம் ரீரிலீஸ் பண்ண போவதா அறிவிச்சிருந்தாங்க பொங்கல் டைம்ல. ஏன்னா ஜனநாயகன் திரைப்படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகல அப்படிங்கிறதுனால இந்த தெறி படத்தை ரீரிலீஸ் பண்ண போவதா கலைப்புலி எஸ் தானு வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஆனா அந்த பொங்கல் டைம்ல வந்துட்டு
திரௌபதி 2, வா வாத்தியார், அது மட்டும் இல்லாம தலைவர் தம்பி தலைமையில் இந்த மாதிரியான படங்கள் ரிலீஸ் ஆகுறதுனால இந்த தெறி படத்தோட ரிலீஸ் தேதியை தள்ளி வைங்க, அதாவது ரீரிலீஸ் தேதியை தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுக்கிட்டாங்க. அதனால கலைப்புலிய ஸ்தானுமே வந்துட்டு ஓகே பரவாயில்ல நான் வந்து தள்ளி வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாம இருந்துச்சு. இப்போ அதுக்கான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா வரக்கூடிய பிப்ரவரி 27ஆம் தேதி தெறி படத்தை ரீரிலீஸ் பண்ண போறாங்களாம். இதனால ஜனநாயகன் வரும்னு எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு வந்து கொஞ்சம் இது ஆதரவா இருக்குது. ஏன் அப்படின்னா விஜயை வந்து பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு எல்லாருமே ரொம்பவே ஆசைப்படுவாங்க. அவரோட ஆக்டிங் வந்து வேற லெவல்ல இருக்கும் இந்த தெறி படத்திலயுமே. அதனால தெறி படத்தை பாக்குறதுக்குமே ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருக்காங்க. இப்போ இதுலதான் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா சிவகார்த்திகேயனோட தாய் கிழவி படமுமே வரக்கூடிய பிப்ரவரி 27ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. இப்போ அதே தேதியில தான் இப்போ தெறி படத்தையுமே ரீரிலீஸ் பண்ண போறாங்க. இதுதான் இப்போ வந்துட்டு சிவகார்த்திகேயனோட தாய் கிழவி படத்துக்கு சிக்கலா வந்திருக்கு அப்படின்ற மாதிரியுமே தகவல் வெளியாகி இருக்கு. என்ன அப்படின்னா ஜனநாயகன் படத்துக்கு போட்டியாதான் இப்ப பராசக்தி படத்தை இறக்குனாங்க அப்படின்ற மாதிரி அந்த டைம்ல வந்து சர்ச்சை வெளியாச்சு. இப்போ இந்த டைம்ல வந்துட்டு சிவகார்த்திகேயனோட தாய் கிழவி படத்துக்கு போட்டியாதான் தெறி படத்தை வந்து ரீரிலீஸ் பண்றாங்க. ஏன்னா அந்த டைம்ல வந்து பழி வாங்கினதுக்காக இப்போ பழி வாங்குறாங்க அப்படின்ற மாதிரியுமே ஒரு சில தரப்பினர் வந்து சொல்றாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தாய் கிழவி படத்துல முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறது ராதிகா. அதே மாதிரி தெறி படத்திலையுமே விஜய்க்கு அம்மாவா நடிச்சிருப்பவங்க ராதிகா. சோ இதனால தெறி படத்தோட ரீரிலீஸ்னால இந்த தாய் கிழவி படத்தோட வசூல் வந்து பாதிக்குமா, இதுக்கான வரவேற்பு பாதிக்குமா அப்படிங்கிறது தெரியல. என்ன அப்படின்னா இந்த தாய் கிழவி படமுமே நல்லா தான் இருக்கும். ஏன்னா ராதிகா சரத்குமார் வந்துட்டு ரொம்பவே நல்லா தான் நடிச்சிருக்காங்க. அவங்களோட மாறுபட்ட கதாபாத்திரத்துல அவங்க சூஸ் பண்ணி நடிச்சிருக்காங்க. அது வேற மாதிரி ஜானர்ல இருக்கும். இதே நேரத்துல தெறி படம் வந்துட்டு மெகா ஹிட்டான படம். சோ இதே படத்தை மறுபடியும் ரீரிலீஸ் பண்றதுனால தாய் கிழவி படத்துக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? அதாவது பராசக்தி படத்தை வந்து ஓடல அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு சில காரணங்கள் சொன்னாங்க. அதே நேரத்துல இப்போ தாய் கிழவி படம் ஓடுமா ஓடாதா அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.